சலீம் வணக்கம். அதிமுக எம்பிக்கள் எப்போது பிரதமரை சந்தித்தார்கள்? மேலும் பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவரங்களை சொல்லுங்க சலீம். இன்று மதியம் 12 மணி அளவுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களவையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உரை நிகழ்த்தினார். அதன் பிறகு அதாவது அவை ஒத்திவைக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவை ஒத்திவைத்த பிறகு சும்மா ஒரு மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சி தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்பொழுது ஒவ்வொருவராக கை கொடுத்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் கை கொடுத்தார். அதிமுக எம்பிக்கள் அருகில் வரும் பொழுது அதிமுக எம்பிக்களுக்கு கை குலுக்கிய பிறகு என்ன கேட்டார் அப்படின்னா, ஹவ் இஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காரு. இதுதான் நமக்கு அதிமுக எம்பிக்கள் தகவல் சொன்னது. அதற்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு வராங்க, அவங்களுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கூட சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் பேசினேன் தொலைபேசி மூலம், அவங்களும் இதே தான் சொன்னாங்க, உடல் நலத்தில் நிறைய முன்னேற்றம் இருப்பதாக எனக்கு தகவல் சொன்னாங்க, மிக்க மகிழ்ச்சி, ஷீ இஸ் a great fighter அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லியிருக்காரு. அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிருக்கார். இதுதான் நம்ம அதிமுக எம்பிக்கள் தரப்பில் பேசி பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு சொன்ன தகவல். சலீம், இப்போ இன்னைக்கு 8 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடைபெறதா இருக்கு. இதுல முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா சலீம்? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்றோடு அந்த கெடு முடிகிறது. அதாவது இப்பொழுது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை அரசு அலுவலகங்கள்ல நாம கொடுக்கலாம். அதாவது இப்ப நம்ம கரண்ட் பில் கட்ட போறோம், அப்படி இல்ல தண்ணி பில் கட்ட போறோம், அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நாம இன்னும் கூட 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பயன்படுத்தி வருகிறோம், குறிப்பாக அரசு அலுவலகங்களில். ஆனா இன்று இரவோட அந்த காலக்கெடு முடிகிறது. நாளை முதல் இதை நாம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரைக்கும் நமக்கு தகவல் இருக்கிறது. ஆனால் கேபினெட் முடிவுக்கு பிறகு, கேபினெட் கூட்டம் கூடி முடிவெடுத்த பிறகு நமக்கு தெரிய வரும். இதே போல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை அரசு அலுவலகங்களிலும் பெட்ரோல் பங்குகளிலும் நாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்று இரவு கேபினெட் கூட்டம் முடிந்தவுடன் தெரிய வரும். ஏன்னா கேபினெட் கூட்டத்துல இது குறித்த முடிவு எடுக்கப்பட்டுவிடும். பிறகு அறிவிப்பு வெளியாகும். காலக்கெடு இன்றோடு முடிகிறதா அல்லது காலக்கெடு நீட்டிக்கப்படுகிறதா என்ற தகவல் நமக்கு இன்று இரவு தெரிய வரும். சலீம், இப்போ அதிமுக எம்பிக்கள் பிரதமரை சந்தித்ததா சொல்லியிருந்தீங்க. அப்போ அவர்கள் ஏதாவது தமிழகம் சார்பா முக்கிய கோரிக்கைகள் ஏதாவது அப்போது முன்வைத்தார்களா? இப்போ நம்ம அதிமுக எம்பிக்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பிரதமரை போய் பார்த்திருந்தா நிச்சயம் அந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. பட் இவங்க நேரம் கேட்டு போய் பிரதமரை பார்க்கல. அவையில் யதார்த்தமாக பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா, மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சி தலைவர்களோடு கை குலுக்கினார். அங்கிருந்த ஒரு சில எம்பிக்களோடு கை குலுக்கினார். அப்பொழுது அதிமுக எம்பிக்களோடு கை குலுக்கும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹவ் இஸ் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அதிமுக எம்பிக்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, நல்லா இருக்காங்க, அவங்களுடைய உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கூட சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் பேசினேன், உடல் நிலையில் நிறைய முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு மிக்க மகிழ்ச்சி, ஷீ இஸ் a great fighter அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லியிருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருக்கார். அதன் பிறகு கை குலுக்கின பிறகு அவர் விடை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிமுக எம்பிக்கள் தகவல் சொன்னாங்க.